சேனலில் சப்ஸ்கிரைபராக இருந்து எமது ஜோதிட மற்றும் ஆன்மீக வீடியோ பதிவுகளை தொடர்ந்து கண்டு வரக்கூடிய அன்பர்களுக்கும் நேரிலேயோ ஃபோன், வாட்ஸ்அப், மெயில் பிற வழிகள் மூலமாக தங்களுக்கான ஜாதக பலனை முறையாக என்னிடம் பெற்றுக்கொண்ட அன்பர்கள் என அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது நடிகர் விஜய் அவர்களின் ஜாதகத்தின் புதிய கட்சி தொடங்கிய காரணத்தினால் அவருடைய ஜாதகத்தில் தற்சமயம் அவருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஜோதிட அம்சங்களை நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். நடிகர் விஜய் அவருடைய ஜாதகத்தின் சிறப்புகளை, கணிப்புகளை 2019 நாம் வீடியோவாக எமது சிவதத்துவம் சேனலில் வீடியோவாக தந்திருக்கின்றேன். அந்த வீடியோவில் அந்த ஜாதக சிறப்புகள், கணிப்புகள் பற்றிய வீடியோவில் அதை முடியக்கூடிய தருவாயில் நான் இவ்வாறு கூறியிருந்தேன். அந்த வீடியோவில் அதாவது 45 வயதான நடிகர் விஜயின் வாழ்க்கை என்பது சிறந்த தந்தை, தாய் அவர்கள் ஏற்படுத்தி தந்த சிறந்த அடித்தளம். அந்த அடித்தளத்தில் தனது லட்சியமாக கருதிய திரைத்துறையில் அனைவரும் கொண்டாடும் கதாநாயகன் அந்தஸ்தை ஒழுங்கான உழைப்பால் கைப்பற்றினார். தந்தை, தாய் முயற்சியால் முறையான திருமணம், தந்தையாக தனது பிள்ளைகளை முறையாக வளர்த்து வருகிறார். இதுவரை பார்த்தோம் என்றால் இவர் வாழ்க்கையில் கேட்பதற்கு சுவாரஸ்யங்கள் குறைவு. ஆனால் இனி வரும் 2023, 24 ஆண்டுகளில்தான் சுவாரஸ்யங்கள் பல நடக்கலாம் என கருதுகின்றேன் என்று 2019 கூறியிருந்தேன். அந்த சுவாரஸ்யங்கள் நடக்க ஆரம்பித்து விட்டது. 2023 அவர் மனதில் இறுதியாக சிந்தனை உறுதியாக உருவாகி 2024 ஜனவரியில் 25ஆம் தேதி கூட்டமாக கூட்டப்பட்டு 2024 பிப்ரவரியில் கட்சி தொடங்குவதாக அறிவித்துவிட்டார். இனி அவர் வாழ்க்கையில் சுவாரஸ்யங்களுக்கு பஞ்சமில்லாத மாதிரி நடக்க ஆரம்பிக்க தொடங்குகின்றது. இனி அவருடைய வாழ்க்கையில் இப்போ தற்சமயத்துக்கு ரொம்ப லாங் டைம் பார்க்க போகிறதில்ல, தற்சமயத்துக்கு அவர் ஜாதகத்துக்கு சொல்ல வேண்டிய ஜோதிட அம்சங்கள் மட்டும்தான் பார்க்க போகின்றோம். அதை பார்ப்பதற்கு முன் புதிய கட்சியை நடிகர் விஜய் ஆரம்பித்திருக்கக்கூடிய தன்மைக்கு என்னுடைய சொந்த கருத்து என்னவென்று பார்த்தோம் என்றால், பொதுவாக என்னுடைய சொந்த கருத்து என்பது கட்சிகள் பல ஜனநாயகத்தில் உருவாவது ஜனநாயகத்திற்கு நல்லதுதான். ஏனென்றால் இந்த இருக்கட்சி ஆட்சி முறை உள்ள நாடுகள்லாம் இருக்கின்றன. அதில் எல்லாமே ஒரு கட்சிக்குள்ளேயே குழுக்கள் பல உருவாகி அந்த குழுக்களுக்குள் நிர்வாக ரீதியாக, பேச்சு ரீதியாக சண்டைகள் உருவாகி அதில் தகுதி உள்ளவர்கள் மேலே வருவார்கள். அவர்களுக்குள்ளும் மறுபடியும் ஒரு யுத்தம் நடந்து பதவியை கைப்பற்றக்கூடிய இடத்திற்கு போட்டியாளர்களாக வந்து நிற்பார்கள். கடைசியில் அந்த போட்டியாளருக்குள்ளேயே யுத்தம் நடந்து இறுதியில் தான் பதவியை அடைய முடியும். இந்த இருக்கட்சி ஆட்சி முறையில் இந்த மாதிரி இருக்குது. இதில் பல கட்சி ஆட்சி முறையில் இந்த இருக்கட்சி ஆட்சி முறையில் இருக்கக்கூடிய அதே வகையான குழுக்கள், கஷ்டங்கள், தலைவராக வருவதற்கு, கட்சியில் பதவியை பெறுவதற்கு எல்லா கஷ்டங்களும் இருக்குது. அதுபோக இந்த பல கட்சி ஆட்சி முறையின் காரணமாக பல கட்சிகள் பலவிதமான தகுதிகளோடு மக்களிடம் சென்று சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகின்றன. மக்களுடைய தேவைகள், மக்களுக்கு திட்டங்களால் ஏற்பட்டக்கூடிய பலன்கள், பயன்கள் மக்களுடைய அணுக்கமாக இருந்து தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் கட்சிகளுக்கு ஏற்பட வேண்டும் என்றால் பல கட்சிகள் நாட்டிற்குள் வந்தால் தான் அது நடக்கும். மக்களுடைய ஓட்டிற்கு அதிக பலம் வர வேண்டும் என்றால் பல கட்சிகள் நாட்டிற்குள் வந்தால் தான் நடக்கும். பல கட்சிகள் நாட்டிற்கு வரும்போது புதிய திட்டங்களையோ புதிய செயல்முறைகளையோ மக்களிடம் நேரடியாக தன்னை அணுக்கமாக வைத்து கொள்ள வேண்டும் என்ற முறையில் முயற்சி செய்வார்கள். அதே போல் மக்களுக்கு சரியான பயனையோ பலனையோ தராத கட்சிகள் தகுதி இழக்கக்கூடிய தன்மையை அடையும். ஏனென்றால் இவர்கள் தகுதி அடைய முயற்சிப்பார்கள், அவர்கள் சரியாக இல்லை என்றால் தகுதியை இழந்து விடுவார்கள். ஆக கட்சிகளுக்குள் தகுதியை அடைவது, தகுதி இழந்து காலத்தால் வழக்கொழிந்து போவது, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நடக்கும். ஆக இந்த தகுதியை அடைய வேண்டும் என்று முயற்சிக்கக்கூடியவர்கள் அனைவருமே மக்களிடம் அணுக்கமாக இருந்து செயல்பட ஆரம்பிப்பார்கள். ஆக பல கட்சிகளுக்கு அந்த வாய்ப்பை தந்தால்தான் அந்த மக்களிடம் இருந்து அணுக்கமாக செயல்பட்டு மக்களுக்கு பயன் தரக்கூடியதாக ஜனநாயகம் அமையும். அதனால் பல கட்சிகள் இருப்பது என்பது, உருவாவது என்பது நாட்டிற்கு நல்லதுதான் என்பதுதான் என்னுடைய முதல் கருத்து. அடுத்தது நடிகர் விஜய் அவர்களுடைய ஜாதகத்தில் தற்சமயம் மட்டும் அவருக்கு லாங் டைம் இல்லை, தற்சமயம் மட்டும் அவருக்கு சொல்ல வேண்டிய சில அல்லது பொதுவாக தெரிவிக்க வேண்டிய ஜோதிட அம்சங்களை நாம் இந்த பதிவின் மூலம் பார்க்கலாம். நடிகர் விஜய் அவருடைய ஜாதகத்தின் அந்த ஜாதக குறிப்பு என்பது
நான் கீழே கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க்கில் இருக்க அந்த வீடியோக்களில் பழைய வீடியோக்களில் இருக்கின்றது. அதை சென்று பார்த்து கொள்ளலாம். முடிந்தால் இந்த திரையில் தருகின்றேன். இந்த சமயம் நடிகர் விஜய் ஜாதகத்தில் சொல்ல வேண்டிய ஜோதிட அம்சங்கள் என்று பார்த்தோம் என்றால், வருகின்ற 2024 ஜூலை 2015ற்கு பிறகு நடிகர் விஜய் அவர்கள் இனி நிறைய இடங்களுக்கு அலைய வேண்டி வரும். அப்படி அலையாமல் போனால், அதாவது நிறைய இடங்களுக்கு ட்ராவல் பண்ண வேண்டி வரும். அப்படின்னு நிறைய இடங்களுக்கு ட்ராவல் செய்து நிறைய பேரை சந்திக்காமல் போனால் பெரிய தேக்க நிலை உண்டாகிவிடும் அவருடைய நோக்கத்திற்கு. அதே போல தன்னை நம்பி உள்ளவர்களுக்கு முன்னோடியாக இருந்து இனி வரக்கூடிய பணிகளில் முன்னுரிமையாக முதற்கட்ட பணிகளை முன்னின்று செய்ய வேண்டிய சூழல் அதிகமாக உண்டாகும். கட்சி ஆரம்பித்தால் கட்சியில் இருக்கின்ற முக்கிய பதவிக்கான பங்குகளை பிரித்து எடுத்துக் கொள்வதில் இவருக்கும் மற்றும் இவருக்கு கீழ் உள்ளவர்களுக்கும் இருக்கக்கூடிய அனுபவ குறைபாடு வெளிப்படலாம். மேலும் நடிப்பு துறையில் எப்படி இறக்கத்தில் இருந்து பிற்காலங்களில் ஏற்றத்தை அடைந்தாரோ, அதுபோல அரசியல் கட்சியாக தனக்கு கீழ் உள்ள உறுப்பினர்கள், தனது நிர்வாகிகள், இவர்கள் வேலை செய்யாமல் வேலை செய்ததாக காட்டும் நிலைகளை எல்லாம் இனி இவர் காண வேண்டி வரும். இதிலிருந்து அவர் நிறைய பாடம் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு அவருக்கு வாழ்க்கையில் உண்டாகிறது. அதே போல இனி வரக்கூடிய 2-3 ஆண்டுகளில் இவருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய எதிரி யார் என்று கேட்டோம் என்றால், அதாவது 2024 ஜூலை 15ற்கு பிறகு வரக்கூடிய 2-3 ஆண்டுகளில் இவருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய எதிரி யார் என்றால், அதாவது இவர் உள்ளத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகளை செயல்படுத்தும் போது அதன் நோக்கத்தை அல்லது வடிவத்தை மாற்றிவிடக்கூடிய ஆட்கள் தான் இவருக்கு எதிரியாக இருப்பார்கள். அதே போல இதுவரை பார்க்காத செலவுகள் வரும். அதே சமயம் இதுவரை பார்க்காத பணப்புழக்கம் பார்க்காத மனிதர்களிடமிருந்து வரும். நடிகர் விஜய் அவர்களின் ஜாதகத்தை பார்த்துத்தான் நான் அவருக்கு கூறக்கூடிய அறிவுரைகள் என்று பார்க்கும்போது, இந்த சமயத்தில் அவருக்கு கூறக்கூடிய அறிவுரைகள் என்று பார்க்கும்போது, நிதி நிர்வாகத்தை, நிதி தணிக்கை, ஃபினான்சியல் மேனேஜ்மெண்ட், எனக்கு கட்சிக்கு ஒரு ஃபினான்ஸ் வேணும். ஃபினான்ஸுங்கிறது ரொம்ப அத்தியாவசியமாக இருக்குது. ஸோ ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட், அதே போல் ஃபினான்ஸை அக்கௌண்ட்ஸ் பண்ணுறது, கரெக்டாக அக்கௌண்டிங் பண்ணுறது, நிதி தணிக்கை செய்வதை தனது நேரடி மேலாண்மையின் கீழ் வைத்துக்கொள்வது அவருக்கு மிக மிக நல்லது. அவருடைய ஜாதகத்தில் பார்க்கும்போது அவருக்கு தரக்கூடிய அறிவுரை என்பது நிதி நிர்வாகத்தை, நிதி தணிக்கை செய்வதை தனது நேரடி மேலாண்மையின் கீழ் வைத்துக்கொள்வது அவருக்கு மிகவும் நல்லது. அடுத்தது 2வது அவருக்கு தரக்கூடிய அறிவுரை, இவர் எடுக்கும் முடிவுகள் அல்லது வழிகாட்டுதல்கள் வேறு சாயமாற்றம் அற்று, அதாவது ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க அல்லது ஒரு கமாண்ட் கொடுக்குறாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா அதோடைய கலர் மாறிடாமல், வேறு சாயமாக மாறிடாமல், சரியாக அந்த கடைநிலை உறுப்பினர்களிடமும் அவருடைய வழிகாட்டுதல்கள், முடிவுகள் போய் சேருகிறதா என்பதை உன்னிப்பாக மேலாண்மை செய்ய வேண்டிய ஒரு அத்தியாவசியமும் இந்த ஜாதகத்தில் உள்ளது. அடுத்ததாக நடிகர் விஜய் அவர்களின் ஜாதகத்தில் நடிப்புக்கு ஏற்றம் கொடுத்த கிரகங்கள் அரசியல் வாழ்க்கை என்று வரும்போது குறைந்த அளவு உதவும். இவரை நோக்கி கூட்டத்தை சேர்க்க உதவியது 11ல் ஆட்சி பெற்ற சுக்கிர பகவான். அந்த 11ல் ஆட்சி பெற்ற சுக்கிர பகவான் இனி வரக்கூடிய காலகட்டத்திலும் கூட்டம் சேர உதவுவார். ஆனால் அந்த கூட்டம் சாதகமாக மாற லக்னத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் செவ்வாயின் பலமே இவருக்கு உதவும். வாழ்க்கையில் மிகச்சிறந்த முடிவுகளை எடுக்க உதவியது இவருடைய ஜாதகத்தில், இவர் வாழ்க்கையில் மிகச்சிறந்த முடிவுகளை எடுக்க உதவியது லக்னத்தில் அமைந்திருக்கக்கூடிய சந்திரன் செவ்வாயின் கூட்டு பலமே. அது மீதி வாழ்க்கைக்கும் நிச்சயமாக உதவும். அதற்கு அடுத்ததாக நாம் இந்த ஜாதகத்தில் பார்க்கும்போது தியாகம் செய்யும் பண்பையும் மன பலத்தையும்
12இல் ஆட்சி பெற்ற புதன் இவர் ஜாதகத்தில் கொடுத்திருக்கின்றார். இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த தியாகம் செய்தல் மட்டும் பத்தாது, இனி அதிகமான தியாகம் செய்யக்கூடிய தன்மை இனி வாழ்க்கையில் வரும். அதுபோக இவர் மட்டும் இல்லாமல் குடும்பமும் சேர்ந்து தியாகம் செய்ய வேண்டிய சூழல் வரலாம். நேரத்தை, காலத்தை, பணத்தை, இடத்தை என்று நிறைய தியாகங்கள் செய்ய வேண்டி வரும். அப்போது குடும்பத்தின் ஒத்துழைப்பு மிக முக்கியமானதாக இனி வர காலகட்டங்களில் இருக்கும். அதே போல் இவர் ஜாதகம் மிகச்சிறந்த சந்திரமங்கள யோகம் பெற்ற ஜாதகமாகும். அதனால் மிகச்சிறந்த வைராக்கியமான மனம் கொண்டவர், குறிக்கோளில் மிகச்சிறந்த அளவில் லட்சியமாக இருப்பார். அதை அடைவதற்கு கடுமையாக போராடக்கூடியவர். இந்த சந்திரமங்கள யோகம் நல்லது தான். இவரோட ஜாதகத்தில் இந்த அளவுக்கு உயரத்தில் வந்ததுக்கு காரணம் அந்த சந்திரமங்கள யோகம் சிறப்பான முறையில் ஜாதகத்தில் அமைந்தது தான். செவ்வாய் நீசபங்க ராஜயோகத்தோடு சேர்ந்து அந்த அமைந்த அந்த சந்திரமங்கள யோகம். இப்போ தற்சமயத்தில் இவருக்கு ராகு பகவான் புத்தி நடைபெறுகின்றது. இந்த ராகு பகவான் புத்தி சந்திரமங்கள யோகம் சிறந்த யோகமாக இருந்தாலும் இந்த ராகு பகவான் புத்தியில் அது எடுபடுமா என்பது ஒரு முக்கிய கேள்வியாக இருக்கின்றது. வரக்கூடிய ஆண்டுகளில் அது இனி வரக்கூடிய அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள், அடுத்தடுத்து அவருடைய செயல்பாடுகளை பார்த்துவிட்டு அதுக்கு தனியான ஒரு வீடியோவாக பதிவாக தரலாம் என்று நினைக்கின்றேன். இப்போதைக்கு அவர் கட்சி தொடங்கியதற்கு ஆரம்ப கட்டமாக ஜோதிட ரீதியான ஒரு அம்சத்தை மட்டுமே இந்த பதிவில் நாம் பார்க்கின்றோம். இனி வரக்கூடிய காலகட்டங்களில் அவருடைய செயல்பாடுகளுக்கு பார்த்துட்டு இன்னும் சமயம் இருக்கின்றது, தேர்தலுக்கும் நிறைய சமயம் இருக்கின்றது. அதனால் அந்த சமயங்களில் நாம் இதை பார்த்துக்கொள்ளலாம் என்று கருதுகிறேன். ஆக நடிகர் விஜய் அவர்களின் ஜாதகத்தை பற்றி, அவருடைய அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறத பற்றி, அதற்கு இந்த சமயத்தில் அவருக்கு சம்பந்தப்பட்ட ஒரு ஜோதிட அம்சத்தையும் நாம் இந்த பதிவின் மூலம் பார்த்தோம். தொடர்ந்து எமது ஜோதிட பதிவுகளையும் ஆன்மீக பதிவுகளையும் தொடர்ந்து கண்டு வரக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் நன்றி கூறி இந்த அளவில் இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.